வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். லாஸ்பேட்டை தொகுதியில் தெரு நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உழவர்கரை நகராட்சி ஆணையருக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கோரிக்கை. இந்தியாவின் சிறந்த 10 காவல் நிலையங்கள் பட்டியல் வெளியீடு. 8வது இடத்தை பிடித்தது பாகூர் காவல் நிலையம். புதுச்சேரி சிறைச்சாலை கழிவறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த செல்போன் பறிமுதல். சிறை கைதிகள் 4 பேர் மீது வழக்கு பதிவு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் தெரு நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உழவர்கரை நகராட்சி ஆணையருக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உழவர்கரை நகராட்சி ஆணையருக்கு அனுப்பியுள்ள மனுவில் புதுச்சேரி லாஸ்பேட்டை மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டிருந்த பெரிய பிரச்சனைகளுக்கு பிறகு தெருநாய்களை பிடிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக ஜீவானந்தபுரம், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், குமரன் நகர் விரிவாக்கம், அசோக் நகர், நெருப்புக்குழி, சாந்தி நகர், நெசவாளர் நகர், ஆனந்தா நகர், வள்ளலார் நகர், பெத்தசெட்டிப்பேட்டை, நேரு நகர், சேத்திலால் நகர், மடுவுப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் ஏராளமான தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றன. இது பொதுமக்களிடையே சிரமத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. பள்ளி குழந்தைகள், முதியவர்களை நாய்கள் துரத்தும் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. பல தெருக்களில் தெருநாய்களால் பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே லாஸ்பேட்டை தொகுதியில் அனைத்து பகுதிகளிலும் தெருநாய்களை பிடித்து பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவின் சிறந்த 10 காவல் நிலையங்களில் 8வது இடத்தை பாகூர் காவல் நிலையம் பிடித்து புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளது. நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிறந்த 10 காவல் நிலையங்களை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு அறிவித்து வருகிறது. இந்த விருது குற்றங்களை கண்டறிதல், குற்றவாளிகளை விரைந்து கைது செய்தல், குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுதல், சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல், விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபடுதல், சமுதாய பணிகளில் ஆர்வம் காட்டுதல், குற்ற பதிவேடுகளை பராமரித்தல், புகார் அளிக்க வரும் பொதுமக்களை வரவேற்கும் முறை உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான சிறந்த 10 காவல் நிலையங்களுக்கான பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டது. அதில் புதுச்சேரி மாநிலம் பாகூர் காவல் நிலையம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. சிறந்த காவல் நிலையமாக தேர்வாகியுள்ள பாகூர் காவல் நிலைய ஆய்வாளர் சஜித் மற்றும் காவல்துறையினருக்கு ஐஜி அஜித்குமார் சிங்லா பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபற்றி காவல்துறையினர் தரப்பில் கூறுகையில், இந்திய நாட்டில் 17,132 காவல் நிலையங்கள் மொத்தம் உள்ளன. இவற்றில் ஆண்டுதோறும் 10 சிறந்த காவல் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகின்றன. 80 வகைகளில் இந்த காவல் நிலையங்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் ஆய்வு செய்யப்பட்டு தேர்வு செய்யப்படுகின்றன. இவற்றில் 8வது இடத்தை பாகூர் காவல் நிலையம் பிடித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றனர். ஏற்கனவே 2018 நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் இந்திய அளவில் 4வது இடத்தை பிடித்திருந்தது. அதன் பிறகு தற்போது பாகூர் காவல் நிலையம் தேசிய அளவில் 8வது இடத்தை பிடித்து புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை பாராமெடிக்கல் வரலாற்றில் முதன்முறையாக புதிய முயற்சியாக ஸ்ரீ சாய் கம்யூனிட்டி கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது.
புதுச்சேரி ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் கம்யூனிட்டி கல்லூரியின் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா ஸ்ரீ சாய் குரூப்ஸ் உரிமையாளர் சுஷாந்திகா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் குமார், துணைத் தலைவர், மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினர். இந்த விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ சாய் கம்யூனிட்டி கல்லூரி இந்நாள் முன்னாள் மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர், உறவினர்களோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் புதுச்சேரியில் பாரா மெடிக்கல் கல்லூரிகளில் முதன்முறையாக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சமூக அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 1 விழுக்காடு உயர் சாதியினருக்கு 10 விழுக்காடு கல்வி, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவது சமூக நீதிக்கு எதிரானது. எனவே உடனடியாக புதுவையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சமூக அமைப்புகள் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடரும் அரசுக்கு எதிரான தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். சற்று சில தினங்களுக்கு முன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயராலே வாக்காளர் திருத்த பணியை மேற்கொண்டது 1 மாசத்துல. ஆகவே சின்னஞ்சிறிய புதுச்சேரி மாநிலம் 15 லட்சம் மக்கள், 10 கொம்யூன், 5 நகராட்சி, 482 சதுர கிலோமீட்டர், இதுக்குள்ள வாழக்கூடிய மக்கள் வெறும் 15 லட்சம் பேர். இவர்களை 10 நாளில் எந்தெந்த சாதி என்று ஒரு காலத்தை நீட்டினாலே போதும். ஆகவே மக்கள் தொகை கணக்கை விரைவாக எடுக்க வேண்டும். அதோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்க வேண்டும். ஏன்னா புதுச்சேரியில் பட்டியல இந்தியாவில் 1931 தான் கடைசியாக எடுக்கப்பட்டது. 1951 SC STக்கு எடுக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு தோராயமான இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அது யாராக இருந்தாலும் இந்த சமூகத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தால்தான் உண்மையிலேயே சமூக நீதி நிலைநாட்டப்படும். புதுவையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட டிஎன் பாளையம் கிராமத்தில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. டிட்வா புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் கிராமத்தில் தேசிய மக்கள் மன்றத்தின் தலைவரும் சமூக சேவகருமான சார்லஸ் மார்டின் உத்தரவின் அடிப்படையில் சமூக சேவகர், மணவெளி தொகுதி பொறுப்பாளர் முருகன் என்கிற பெருமாள் டிஎன் பாளையம் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு பின்னர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். உடன் டிஎன் பாளையம் பகுதி தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள், கிராம மக்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்புவனை துணை மின் நிலையத்தில் 1,04,50,000 ரூபாய் செலவில் புனரமைப்பு மற்றும் சுற்றுமதில் சுவர் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருப்புவனை பகுதியில் கடந்த 41 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 110 கிலோவாட்ஸ் துணை மின் நிலையம் கடந்த 1984ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி திறப்பு விழா செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நிலையில் 41 ஆண்டுகள் பழமையான இந்த துணை மின் நிலையத்தின் RCC தூண்கள் பழுதடைந்து பலவீனமான நிலையில் இருந்து வந்தது. இதுகுறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மேற்கொண்ட நடவடிக்கையின் அடிப்படையில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் துணை மின் நிலையத்தில் உள்ள RCC தூண்களை 75.15 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்து புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து வைத்து பணியினை தொடங்கி வைத்தார்.
விழாவிற்கு பொதுப்பணித்துறை தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர்கள் நிர்மல்ராஜ், கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர்கள் பூபாலன், பாஸ்கர், மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர்கள் பழனிவேல், கோகுல், உதய ஆதித்யன், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து துணை மின் நிலையத்தை சுற்றிலும் 29.35 லட்சம் ரூபாய் செலவில் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ரோட் ஷோ நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் முதலமைச்சரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் அனுமதி கேட்ட நிலையில் அனுமதி அளிக்கப்படாததால் எந்த பதிலும் அளிக்காமல் சென்றார். புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பின்பு ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிக்க முடியாது என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுடன் ஆனந்த் தனது கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சரை தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆனால் அனுமதி கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இதனையடுத்து வெளியே வந்த ஆனந்த் செய்தியாளர்களின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் மௌனமாக சென்றது குறிப்பிடத்தக்கது. போலி மருந்து தயாரித்து விநியோகித்த விவகாரத்தில் புதுச்சேரி அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதை கண்டித்து நெட்டப்பாக்கம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து விநியோகம் செய்திருப்பதை கண்டுகொள்ளாத ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து நெட்டப்பாக்கம் தொகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சில நாட்களுக்கு முன்பு ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் மூலம் அரசுக்கு நாம் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல தயக்கம் காட்டி மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது இந்த என்ஆர் அரசு. இப்படி மக்களின் உயிர்களில் பணம் சம்பாதிக்கும் என்ஆர் அரசை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. போலி மருந்து தயாரித்த நிறுவனத்தை கண்டிக்கின்றோம். புதுச்சேரி சிறைச்சாலை கைவரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் 150க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். அவ்வப்போது சிறைச்சாலையில் கஞ்சா மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்படுவது தொடர்கதையாக உள்ளது. இந்த நிலையில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் காவல்துறையினர் சிறைச்சாலை முழுவதும் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள சிறைக்கு வெளியே இருந்த கழிவறையில் பதுக்கி வைத்திருந்த செல்போனை பறிமுதல் செய்தனர். பின்னர் சிறையில் நடத்திய விசாரணையில் செல்போன்களை பதுக்கி வைத்து பயன்படுத்தியது, அடிதடி, கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புள்ள குற்றவாளிகளான லக்ஷ்மண், விநாயகமூர்த்தி, கேசவன், ரங்கராஜன் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் 4 பேர் மீதும் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சிறைச்சாலையில் எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் தொடர்ந்து சிறைச்சாலையில் உள்ள குற்றவாளிகளுக்கு கஞ்சா மற்றும் செல்போன்கள் எப்படி வருகிறது என்பது புரியாத புதிராகவே உள்ளது. போலி மருந்துகள் தயாரித்த விவகாரத்தில் முதலமைச்சர் மௌனம் காப்பதை கண்டித்தும் இவ்விவகாரத்தில் புதுச்சேரி அரசு அமைதியாக உள்ளதை கண்டித்தும் நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக
சிபிசிஐடி காவல்துறையினருக்கு புகார் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கடந்த வாரம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக சட்டமன்றம் அருகே சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் போராட்டம் நடைபெற்றது. மேலும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இதனை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் சுதேசி மில் அருகே 100க்கும் மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு போலி மருந்து குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கையில் போலி மருந்துகள் குறித்து பதாகைகள் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்களின் 6வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மணப்பட்டு பகுதி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்களின் 6வது ஆண்டு நினைவு நாள் பாகூர் தொகுதியின் அனைத்து பகுதிகளிலும் இன்று அனுசரிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மணப்பட்டு மந்தைவெளி திடலில் நடைபெற்ற அன்னாரின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு மனிதநேயர் ராமநாதன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மணப்பட்டு கிராமத்தின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட, வட்டார காங்கிரஸ் தலைவர் மணவாளன், ஞானவேல், முருகையன், ஜெயராமன், சந்திரபாலு, விஜயபாஸ்கரன், சரவணன், பிரகாஷ், செழியன், நாவலன், சந்துரு, தவமணி, சந்திரன், ஜெகநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் அடிப்படையில் பிரபல ரவுடி குண்டா சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் கௌதம். இவர் மீது கொலை முயற்சி, கஞ்சா, வெடிகுண்டு, அடிதடி, ஆயுதம் வைத்திருந்தல் உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தொடர்ந்து அவர் சட்டம் ஒழுங்கு அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். இதனை ஏற்று கௌதமை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து கௌதமை குண்டாசில் காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதனின் 6வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு குருவிநத்தம் பகுதியில் அவரது திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோரது தந்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்களின் 6வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. குருவிநத்தம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் அருகே ராமநாதனின் திருவுருவ படம் வைத்து அதற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்து மௌன அஞ்சலியுடன் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா,
மாநில அவைத் தலைவர் SP சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ராமநாதனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், புதுவையில் உள்ள அனைத்து தொகுதிகளில் உள்ள திமுக முக்கிய பொறுப்பாளர்கள், மேலும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சிகள் என அனைத்து கட்சியின் முக்கிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு ராமநாதனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து குருவிநத்தம் தூக்குப்பாலம் அருகே வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு மறைந்த ராமநாதன் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய மௌன அஞ்சலியுடன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் பாகூர் தொகுதி முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதனின் நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக அவரது ஆதரவாளர்கள் அனைத்து கிராமத்திலும் படம் வைத்து மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கினர். திண்டிவனத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மரக்காணம் மற்றும் புதுவை சாலை வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர். சென்னை அருகே வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருந்த போதிலும் கடலோர மாவட்டமான விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று காலை முதலே கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மயிலம், ஒலக்கூர், ஜக்காம்பேட்டை, ஜெயபுரம், தீவனூர், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழை காரணமாக சாலையின் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. திண்டிவனத்தில் மிக முக்கிய சாலையான மரக்காணம் சாலை, புதுவை சாலை ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். இந்த சாலைக்கு அருகே உள்ள மின்வாரிய அலுவலகத்திலும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. ஒவ்வொரு பருவமழையின் போதும் மரக்காணம் மற்றும் புதுவை சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பது வாடிக்கையாகி வருவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் தெரு நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உழவர்கரை நகராட்சி ஆணையருக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கோரிக்கை. இந்தியாவின் சிறந்த 10 காவல் நிலையங்கள் பட்டியல் வெளியீடு. 8வது இடத்தை பிடித்தது பாகூர் காவல் நிலையம். புதுச்சேரி சிறைச்சாலை கழிவறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த செல்போன் பறிமுதல். சிறை கைதிகள் 4 பேர் மீது வழக்கு பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.